திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு ஒரு கால் வருது. அம்மா வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, போலீஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன், நீங்க இம்மீடியட்டா எனக்கு காசு அனுப்பிச்சீங்கன்னா பெயில்ல என்ன விட்டுருவாங்க, உடனே காசு அனுப்புங்க அப்படின்னு ஒரு கால் வருது. Mom, please help. I just got robbed. நீங்க அந்த இடத்துல அந்த காலை கட் பண்ணுவீங்களா இல்ல எடுத்து ஆன்சர் பண்ணி அந்த காசை அனுப்புவீங்களா? அமெரிக்கால 2024 கிட்டத்தட்ட 8000 மக்கள் 19 மில்லியன் டாலரை இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. அதே இடத்துல ஆபத்து, உடனே உதவி பண்ணுங்கன்னு உங்க பிள்ளை அவங்க குரல்ல கூப்பிட்ட கால் உண்மை கிடையாது. அது அவங்க கால் கிடையாது. அது வந்து ஒரு AI ஜெனரேட்டட் வாய்ஸ் அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? இன்னைக்கு இது அமெரிக்கால மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா ஒரு பெரிய ஸ்கேமா போய்கிட்டு இருக்கு. இந்த AI ஸ்கேம்னா என்ன? இந்த மாதிரி ஒரு கால் வந்தா நம்ம என்ன பண்றது? இதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வணக்கம் and welcome to வாஷிங்டன் தமிழன் யூடியூப் சேனல். AI வாய்ஸ் குளோனிங் சாஃப்ட்வேர்னா என்ன? உங்க குரலை கம்ப்யூட்டருக்கு அனுப்பிச்சு கம்ப்யூட்டர் உங்க குரல்ல இருக்கிற உச்சரிப்பு, ஏத்தம், இறக்கம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரியே பேச வைக்கிறது தான் இந்த AI வாய்ஸ் குளோனிங்ன்றது. இப்பெல்லாம் எது உண்மையானே சொல்ல முடியலடா இன்ஸ்டால. அட லூஸ், நம்மளே AI தான். இந்த AI வாய்ஸ் ஸ்கேம் நாளுக்கு நாள் குறையல. 2020 வெறும் 1000 இன்சிடென்ட்ஸ் மட்டும் நடந்திருக்கு இந்த AI வாய்ஸ் ஸ்கேம்ல. ஆனா 2024 கிட்டத்தட்ட 8000 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. 19 இருந்து 20 மில்லியன் டாலரை மக்கள் லூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 8 மடங்கு இந்த மாதிரி AI வாய்ஸ் ஸ்கேம் இன்சிடென்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. சரி, இந்த ஸ்கேமிங் எப்படி நடக்குது, இந்த ஸ்கேமர்ஸ் எப்படி இதை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹேக்கிங்னா என்ன, ஸ்கேமிங்னா என்ன அப்படின்ற வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஹேக்கிங் பொதுவா ஒருத்தர் தனிநபரா பண்ண மாட்டாங்க. ஒரு 2-3 பேர் இல்லனா ஒரு குழுவா சேர்ந்து தான் ஹேக்கிங் பண்ணுவாங்க. அவங்க பண்றதுக்கு நிறைய பிளானிங் தேவை, நிறைய டேட்டா தேவை. ஏன் சில நாடுகள்ல சில ஆர்கனைசேஷன்ஸே இருக்கு இந்த மாதிரி ஹேக் பண்றதுக்கு. அவங்க உங்க கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு எடுத்து, உங்க பேங்க் இன்ஃபர்மேஷனை எடுத்து, உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்து உங்களுடைய OTP பாஸ்வேர்டை வாங்கி பேங்கை ஹேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய டைம் ஆகும். அதே மாதிரி இதுக்கு நிறைய ஆட்களும் காசும் தேவை ஒரு ஹேக்கிங் பண்றதுக்கு. அதே இடத்துல ஒரு ஸ்கேமரா இருந்தா ஒரு தனி நபர் ஒரு சாதாரண டெக்னாலஜியோட இன்டர்நெட்ல ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண டெக்னாலஜியை வச்சு ரொம்ப சுலபமா உங்களை ஏமாத்தி அந்த காசையோ இல்ல என்ன நினைக்கிறாங்களோ அது ஈஸியா சாதிச்சுக்கலாம். அதுதான் ஸ்கேமிங், ஸ்கேமர்ஸ் பண்றது. சரி, இப்போ இந்த AI வாய்ஸ் ஸ்கேமிங் எப்படி நடக்குது? சோ இந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய வாய்ஸை ஆன்லைன்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஆன்லைன்ல இருந்து உங்க வாய்ஸை எப்படி எடுக்கிறாங்க? இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் ஷார்ட்ஸ் இல்ல உங்க ஃபேமிலி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்க. அதுல நீங்க பேசின குரலை ஒரு 5 இருந்து 10 செகண்டுக்கு கிடைச்சாலே போதும். எடுத்து AI சாஃப்ட்வேர்ட்ட உங்க வாய்ஸை கொடுத்து இமிடியேட்டா உங்க வாய்ஸை அந்த AI சாஃப்ட்வேர் க்ளோன் பண்ணிக்கிறோம். க்ளோன் பண்ணது மட்டும் இல்ல, அந்த AI சாஃப்ட்வேர் கேட்கிற கேள்விக்கு உங்களை மாதிரியே பதில் சொல்லும். ஜெனரலா ஒரு கால் சென்டர்ல இருந்து கால் வரும்போது நமக்கு அது ஸ்கிரிப்டட்னு தெரியும். ஆனா இப்பெல்லாம் இருக்கிற AI க்ளோனிங் சாஃப்ட்வேர் ரொம்பவுமே தத்ரூபமா, அதால அழுக முடியும் உங்களை மாதிரி, அதால சிரிக்க முடியும், சினுங்க முடியும். நீங்க என்னெல்லாம் இமோஷன்ஸ் காட்டுறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த AI சாஃப்ட்வேர் தத்ரூபமா காட்டும். இந்த ஆன்லைன்ல இருந்து எடுத்த வீடியோ 3 இருந்து 10 செகண்ட் இல்லாம 10 நிமிஷம் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி உங்களுடைய வாய்ஸ்ல இருக்கிற எல்லா மாடுலேஷனும் அந்த சாஃப்ட்வேர் கேப்சர் பண்ணி இமிடியேட்டா அதை யூஸ் பண்ணி இப்போ உங்களுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ இல்ல புருஷன் பொஞ்சாதி சொந்தம் யாருக்கோ அந்த கால் பண்ணி இந்த மாதிரி நடுராத்திரியோ இல்ல ஒரு அவசரமான ஒரு சிச்சுவேஷன்ல கால் பண்ணி இந்த மாதிரி காசு கேட்கறது. உங்களுடைய பிள்ளைகளோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூப்பிடுற மாதிரியே இந்த சாஃப்ட்வேரால க்ளோன் பண்ண முடியும். க்ளோன் பண்ணி உங்ககிட்ட இருந்து ஈஸியா காசு அவங்களால சம்பாதிச்சிட முடியும். சரி, இதெல்லாம் உண்மையா? ஜஸ்ட் ஆன்லைன்ல போய் AI க்ளோனிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஃப்ரீயா சர்வீஸ் கொடுக்கிறதுல இருந்து குறைஞ்ச காசுக்கு அட்டகாசமான சாஃப்ட்வேர் வாய்ஸ் க்ளோனிங் சர்வீஸ் இன்னைக்கு ஆன்லைன்ல ஃப்ரீயா இருக்கு. ரீஸ்பீச்சர், இவென்ட் லேப்ஸ், பிளே HD, டிஸ்கிரிப்ட் ஓவர் டப், ஐ ஸ்பீச், ரெசம்பிள் AI, வாய்ஸரி அண்ட் மர்ஃப் AI இது எல்லாமே ஆன்லைன்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய AI க்ளோனிங் சாஃப்ட்வேர். இதுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜி எல்லாம் தேவையில்லை. உங்களோட வாய்ஸை டவுன்லோட் பண்ணி இந்த சாஃப்ட்வேருக்கு அனுப்பிச்சு என்ன பேசணுமோ அதை ஈஸியா க்ளோன் பண்ணிடலாம். ஒரு 5 இருந்து 10 நிமிஷம் வேலை தான். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உண்மையா, நிஜமாவே நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட்ஸை பார்ப்போம். மே 23, 2025 நியூயார்க் போஸ்ட்ல வந்த ஒரு ஆர்டிகிள் பிரகாரம்
ஒரு பாட்டிக்கு ராத்திரி கால் வருதான் வேற பையன் இருந்து, என்னன்னு என்னுடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்க, இம்மீடியட்டா காசு அனுப்பிச்சா என்ன பெயில் அவுட் பண்ணிரலாம், எனக்கு பெயிலுக்கு காசு அனுப்புங்க, $15,000 அனுப்புங்கன்னு அந்த பாட்டிட்ட கேட்டிருக்காங்க. I've been in an accident. Somebody is in critical condition, and then there's a 6-month-old child that's been killed. வயசான பாட்டி ராத்திரி ஒரு கால் வருது பேரப்பிள்ளை கிட்ட இருந்து $15,000 கேட்டு என்ன பண்ணிருப்பாங்க? ரெண்டாவது இன்சிடென்ட் விச்சிட்டா கன்சாஸ்ல ஒரு அம்மாக்கு கால் வருது தான் பையன் இருந்து, அம்மா நான் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன், எனக்கு பெயிலுக்கு காசு அனுப்புங்கன்னு $25,000 கேக்குறாங்க. தான் பையன் குரல்ல கால் வந்த உடனே பதறி போன இந்த அம்மா இம்மீடியட்டா வண்டி எடுத்துட்டு பேங்க்குக்கு போறாங்க $25,000 கேஷை எடுக்கிறதுக்கு. கேஷை எடுத்துட்டு திருப்பி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல நேரம் அவங்க மருமக கால் பண்ணிருக்கு, என்னன்னு அம்மா எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி பேங்க்குக்கு போயிருக்கேன், பேங்க்ல போய் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன், பையனுக்கு ஆபத்துன்னு. மருமக உங்க பையன் ஏன் கூட தான் இருக்கான், ஆபத்தெல்லாம் இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு இம்மீடியட்டா அத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படிதான் இந்த ஸ்கேம் வெளியே வந்தது. மூணாவது இன்சிடென்ட் சுகர்லேண்ட் டெக்சாஸ்ல 82 வயசான ஒரு பெரியவருக்கு கால் வந்திருக்கு, என்னன்னு அவருடைய மருமக ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாங்க, இம்மீடியட்டா பெயிலுக்கு காசு அனுப்பணும்னு. பேங்க்ல போய் $17,000 காசை எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கால் வருது, ஒரு கொரியர் கம்பெனில இருந்து வந்து உங்க காசை வாங்கிப்பாங்கன்னு. அதே மாதிரி ஒரு கார் வருது, வந்துட்டு இவங்க காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. அவருக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிய வந்திருக்கு இது ஃபுல்லாவே வந்து ஒரு ஸ்கேம். 82 வயசான இந்த மனுஷன் சொல்றதை கேட்கும்போது நமக்கே வருத்தமா இருக்கு. நான் இந்த $17,000 தான் வச்சு என்னுடைய கடைசி காலத்தை ஓட்டுறதுக்கு இருந்தேன், இப்ப இந்த காசு போயிருச்சு, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் இந்த காசை என்னால ஈடுகட்ட முடியும், இந்த இழப்பை என்னால சரி பண்ண முடியும்னு அவர் சொல்ற வீடியோ கிளிப்பை பாருங்களேன். We really depended on that money. I'm going to have to get a job somewhere. அமெரிக்கால இப்ப இந்த ஸ்கேம் பிரபலமா பல மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது, இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால ஸ்கேமர்ஸை நிறுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு பல வழிகள் இருக்கு. அதுல வந்து இப்போ ஒரு 4 வழி என்னன்றத பார்ப்போம். நம்பர் 1, ஒரு ஃபேமிலி சீக்ரெட் கோட். உங்க குடும்பத்துக்குன்னு உங்க குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டுமே தெரியற மாதிரி ஒரு கோடை ஜெனரேட் பண்ணுங்க. ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஆபத்துன்னு கால் பண்ணும்போது அந்த வார்த்தையை சொன்னாதான் அவங்க கால் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முடியும். ரெண்டாவது ரொம்ப சிம்பிள், கால் வந்த உடனேவே கட் பண்ணி திருப்பி அந்த நபருக்கு கால் பண்ணுங்க. இல்ல கட் பண்ணிட்டு உங்களுடைய பையனுக்கோ பிள்ளைக்கோ யார்கிட்ட இருந்து அவசரம் அப்படின்னு கால் வருதோ அவங்களுக்கு திருப்பி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மூணாவது லொகேஷன் சர்வீஸ். ஸ்மார்ட் போன்ஸ்ல இப்ப லொகேஷன் சர்வீஸ் இருக்கு. அந்த லொகேஷன் சர்வீஸை வச்சு அந்த போன் இப்போ எங்க இருக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த கால் வந்தது உண்மையிலேயே கரெக்டான நபர்கிட்ட இருந்தான்னு கண்டுபிடிக்கிறது. நாலாவது, உங்க வாய்ஸ்ல உங்க இன்ஃபர்மேஷனை ஆன்லைன்ல போஸ்ட் பண்றதை குறைச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் கால் உங்களுக்கு வந்ததுனாவோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல நீங்க மாட்டிக்கிட்டாலோ உங்க ஏரியால இருக்கிற லோக்கல் போலீஸ் அத்தாரிட்டிஸ்ட இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க ஷேர் பண்ணுங்க. அமெரிக்கால இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இன்ஃபர்மேஷனை நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ்ட மட்டும் கிடையாது, FTC and FCC டையும் நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணலாம். FTCன்றது ஃபெடரல் ட்ரேட் கமிஷன், FCCன்றது ஃபெடரல் கம்யூனிகேஷன் கமிஷன். ஸ்கேமர்ஸ் எல்லா காலத்திலயும் இருந்துட்டு தான் இருப்பாங்க. AI ரொம்பவுமே பவர்ஃபுல், ஆனா நம்மளுடைய அவேர்னஸ் அதோட பவர்ஃபுல். அதனால தான் இந்த வீடியோவை உங்ககிட்ட ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்குன்னு நான் எடுத்துட்டு வரேன். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்ச்சி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு வந்திருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அமெரிக்கா UK மட்டும் இல்ல, வெளிநாடுகள் மட்டும் இல்ல, இந்தியாலையும் இந்த AI ஸ்கேம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. மறக்காம இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்